பங்குச் சந்தையில் வன்னிமந்தன் பல கோடி மோசடி கண்டுபிடித்த காடையர்கள். சொல்வருகிற செய்தி இதுதான். தில்லிருந்தால் செய்து பாருங்கள். வன்னிமந்தனாகிய நான் எனது மண்மீட்புக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்ட கலை பண்பாட்டுத்துறை சார்ந்து செயல்பட்டவர்களில் ஒருவன். அந்த வகையில் எனது தேசமும் தேசியமும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களது களமுனை பணிகளை தீவிரமாக ஆட்டியிருக்கிறோம். கலை பண்பாடு சார்ந்து அதனுடைய பரப்புரையாக நாங்கள் ஓங்கி ஒழித்திருக்கிறோம். எங்களுடைய விடுதலையும் விடுதலையுடைய மண்ணும் அந்த மண்ணிலே வீரமாக இருக்கின்ற பொழுது தீரமாக செயல்பட்ட தீரர்கள் நாங்கள். கோழைகளாக நாங்கள் ஒளியவில்லை. மாலைகள் போட்டு மண்ணிலே நாங்கள் கும்மி அடிக்கவில்லை. தேடுவாரற்று கிடந்த எமது தேசத்தினுடைய தெருக்களிலே காணாமல் போன சருகுகள் இன்று மண்ணுக்கு வந்து தாங்கள் தான் விடுதலையினுடைய நாயகர்களாக தம்மை அடையாளப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இன்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசியல் பயணத்துக்கு வருகை தந்திருந்தார். ஆரம்ப காலத்திலே அவரை ஆதரித்து பாராளுமன்றம் அனுப்பியது வன்னிமேந்தன் எனப்படுகின்ற நபராகிய நானும் வன்னிமேந்தனுடைய டிக்டாக் தளமும் எதிரி.com மற்றும் ஏனைய சக எமது எதிரி என்ற யூடியூப் தளங்கள் ஊடாக நாங்கள் பாடியாட்டியிருந்தோம். முதலாவது யாழ்மண்ணை அலர்தலான பாடலை பாடி அதனூடாக பரப்புரையை மேற்கொண்டு இந்த உலக பந்திலே அனைத்து வீடுகளுக்கும் அர்ச்சுனாவை எடுத்து சென்ற முன்னாள் உடித படைப்பு போராளியாக நான் காணப்படுகிறேன். ஆகவே அர்ச்சுனா ராமநாதனுக்கு முதலாவதாக பாட்டு என்பதை எழுதி படலைகள் தோறும் அந்த பாடலை ஒலிக்கவிட செய்து அந்த பாமர மக்கள் இதயத்திலே குடிகொள்ள வைத்தவன் இந்த வன்னிமேந்தனாகிய நான் தான். ஐயா செல்லப்பா அவர்களும் அவருடைய பேரன் பாவேந்தன் அவர்களும் அவருடைய மகன் இளங்கோ செல்லப்பாவுடைய இசையிலே யாழ் மண்ணை அலறுதடா பாரடா எங்கள் யாழவனை எண்ணி எண்ணி பாரடா என்ற அந்த பாடலை அர்த்தமுள்ள உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை போட்டு பாட்டை எழுதியிருந்தோம். அதிலே களத்திலே பாடப்படுகின்ற ஒரு பாடலாக அது காணப்பட்டது. அதுதான் அந்த பாடல் வீட்டாக சென்று அர்ச்சுனா ராமநாதனை விடுதலையினுடைய போர்ப்படையாக இந்த அகிலத்திலே எடுத்து சென்றது. ஆகவே அந்த பணியை செய்தது வேறு யாரும் இல்லை, வன்னிமேந்தனாகிய நான். வெள்ளை வேட்டிகள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாக ஒரு புதிய அரசியல் கட்சி தேவைப்பட்டிருந்தது. அதனூடாக ஆதரவளித்தால் புதிய மாற்றம் வரும் என நம்பினோம். ஆனால் அதனை அர்ச்சுனா ஏமாற்றி விட்டால் பணம் என்று இருக்கிறார். அதனால் நாங்கள் அவர் செய்வது தவறு என வாதிடுவோம். அது தவிர அவருடைய அரசியலிலே நாங்கள் வந்து மோதவில்லை. என்னவாது செய்துட்டு போகட்டும். பணம் பெறுவதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்தியல் மோதல். அவ்வளவுதான் எங்களுடைய விடயம். ஆக கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள் வன்னிமேந்தன் பங்கு சந்தையிலே பல கோடிகளை மோசடி செய்து விட்டான் என்கிறார்கள். அப்படியா? வரவேற்பு, அரிய சந்தர்ப்பம். தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். நான் லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன். என்னிடம் இன்று வரை ஒரு வங்கிதான் இந்த நிமிடம் வரை என்னிடம் இருக்கிறது. ஆகவே எந்தெந்த வங்கியில் ஊடாக எவ்வாறு எத்தனை கோடி ரூபாய்கள் நான் மோசடி செய்தேன் என்பதை தயவு செய்து லண்டன் போலீசாரிடம் முறையிடுங்கள். அந்த முறையீடு அடுத்து அவர்கள் என்னை விசாரணைக்கு அழைப்பார்கள். அங்கு வருகின்ற பொழுது என்னை வினாவுவார்கள். உங்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவர்கள் என்னை கைது செய்வார்கள், சிறையிலே கொண்டு அடைப்பார்கள். ஆனால் உங்களால் முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு உங்களால் நிரூபிக்கப்படாவிட்டால், அந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவையாக மாற்றபரமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு எதிராக மாறி நடக்கும். ஆகவே நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் எனில் மோசடி செய்தீர்கள் என நீங்கள் கூட்டமாக உரைத்தீர்களோ அத்தனை கோடி ரூபாய்களையும் எனக்கு மான நஷ்டமாக நீங்கள் தர வேண்டி வரும். ஆகவே ஒரு சமூக வலைத்தளத்தில் உரையாடுகின்ற பொழுது எந்த நாட்டில் இருந்து எங்களது அடையாளத்துடன் செயல்படுகின்ற பொழுது மிக கவனமாக எங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். வேண்டுமென்றால் கருப்பு கோடிடம் சென்று யாராவது கேட்டு பார்க்கலாம். அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். ஆகவே 18 வருடங்களாக பேராமுனை பிடித்து நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு ஊடகவியலாளனாக நான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் சொல்கிறேன், ஆதாரம் இருந்தால் பேசுங்கள், ஆதாரம் இல்லாமல் பேசாதீர்கள். அப்படி பேசுவதானால் பேசிவிட்டு செல்லுங்கள், எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே சில விடயங்களை எடுக்க வந்தால் அது இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை சொத்துக்களுக்கும் பெரிய இழப்பினை அது ஏற்படுத்தும். ஏன் மான நஷ்டம் என்று வருகின்ற பொழுது ஆதாரமற்று எனது பேருக்கும் போலுக்கு நற்கலங்கத்தை ஏற்படுத்தீர்கள் எனத்தானே இன்று பலர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று இலங்கையிலே பலர் அப்படித்தானே செய்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் அப்படித்தானே செய்து நடந்திருக்கிறது. பிரித்தானியாவில் மிக முக்கியமான தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு, ஒரு வானொலி ஒன்றுக்கு அவர்கள் இதை கட்டியிருந்தார்கள். அவர் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சொல்லு மாறியதன் காரணமாக அந்த விடயம் நடத்தப்பட்டிருந்தது.
ஆகவே நான் நேரடி சாட்சியாக இருந்தால் அப்படியா, தயவு செய்து மண்டலை ஏறுங்கள். நான் சவால் விடுகிறேன், நான் உங்களை சவால் விடுகிறேன். உங்களது பணத்தை நான் மோசடி செய்ததென்றால், உங்கள் பணத்தை நான் கொள்ளையடித்தது என்று சொன்னால், எனது வங்கிக்கு அந்த பணம் வந்ததாக இருந்திருந்தால், பங்கு சந்தையில் எவ்வாறான முதலீடு உங்களை மோசடி செய்து ஏமாற்றி இருந்தால், தயவு செய்து போலீசிலே முறையிடுங்கள். தயவு செய்து விட்டு விடாதீர்கள். வன்னியமேந்தன் இப்படி மோசடி செய்தால் அவனை விட்டு விடாதீர்கள். உடனடியாக நீதியின் முன் நிறுத்துங்கள். அந்த நீதியின் முன் நிறுத்தப்படுகின்ற பொழுது உங்களால் வைக்கிற குற்றச்சாட்டு ஆதாரம் இருக்கிறது அல்லவா? அப்படியானால் உங்களுக்கு தான் சாதகமாக வழக்கு தீர்ப்பு தீரும். ஏன்? உங்களோட ஆதாரம் இருக்கிறது. வன்னியமேந்தன் இத்தனை கோடியை மோசடி செய்து விட்டார், அல்லது இத்தனை ஆயிரத்தை மோசடி செய்து விட்டார், அல்லது அர்ச்சுனாவுடைய பெயரை பயன்படுத்தி இத்தனை மோசடி செய்து விட்டார் என்றால் ஆதாரம் இருக்கிறது அல்லவா? உங்களிடம் நேரடியாக செல்லுங்கள். ஆதாரம் இருந்தால் அதுதான் உங்களுக்கு சாதகமாக மாறும். வாய்மொழி சொற்கள் ஏற்புடையதல்ல, ஆதாரம் தான் முக்கியம். அதுதான் நீதிமன்றம் கேட்கும். எழுத்து ஆதாரம் வேண்டும். எழுத்திலே இருக்கிறதா, அந்த எழுத்து அல்லது ஆவணம் இருக்கிறதா, அதுதான் வாய்ச்சொல்லில் இங்கே நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும். ஆகவே ஆதாரம் இருக்கிறது. இரண்டாவது நேரடி சாட்சிகள். அப்போ நேரடி சாட்சிகள் என்றால் உங்களிடம் கண்டிப்பாக ஆதாரம் இருக்கும். அப்போ ஆதாரம் உள்ள நீங்கள் தயவு செய்து ஐயா வன்னியமேந்தனை விட்டு விடாதீர்கள். சொல்லுகிறேன், வன்னியமேந்தனை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் உண்மைதானே பேசுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் உண்மையானவர்கள் தானே. உடனடியாக சென்று நீதிமன்றத்தை நாடுங்கள், வழக்கு தாக்கல் செய்யுங்கள். வன்னியமேந்தனாகிய நான் வருகிறேன், குற்றங்களை நிரூபியுங்கள். இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் எனக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். வன்னியமேந்தன் இனி பேசவே மாட்டான், அவன் வாய்கள் கட்டப்பட்டுவிடும். ஆனால் உங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாது, ஏற்புடையதாகாது. அது இறுக்கமாக இருந்தால் அது மாறி உங்களுக்கு நடக்கும். இது எப்படி வசதி என்று அர்ச்சனாவுடைய பாசையிலே கேட்கிறேன். எப்படி வசதி? கருத்தளம் போது நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லு. கணக்கு காட்ட சொல்லி கேட்டால் நீங்கள் காட்டலை, ஆனால் கணக்கை காட்டி இருக்கிறோம். இப்போ அதுக்கு பதில் என்னென்னு கேட்குறோம், பதில் சொல்லல. நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் நாங்கள் எடுத்து விடுவோம். நாங்கள் பாராளுமன்றம் ஏற்றும் போதே சொன்னோம், தமிழர்களுக்கு எதிராக அர்ச்சுனா ராமநாதன் வருவாராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திரும்பி இதை விட உங்களுக்கு எதிராக திரும்புவோம். சொல்லியே இருக்கிறோம், ஆவணங்கள் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது, எடுத்து பாருங்கள். சொன்னதை செய்கிறோம். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், ஆதரிக்கின்ற பொழுதே துணிந்து நீங்கள் இன்னது செய்தால் இன்னது செய்வோம் என்ற திரும்ப திரும்ப எச்சரிக்கை விடுத்தோம். அந்த தில்லும் துணிவும் இந்த வன்னியமேந்தனுடைய தளத்துக்கும் டிக்டாக் தளத்துக்கும் வன்னியமேந்தனுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் வன்னியமேந்தனுக்கும் இருக்கிறது. நாங்கள் நேர்பட பேசுகின்றவர்கள். நாங்கள் ஏழையாக இருக்கலாம், இருந்துவிட்டு போகிறோம், ஆனால் கோழை அல்ல. ஆனால் பங்கு சந்தையில் கொடி கட்ட முடியாது சொல்கிறார்கள் அல்லவா? ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்பீர்கள். இந்த பங்கு சந்தை வர்த்தகம் என்றால் என்ன என்பதை இதே வாய்கள் நாளை வியந்து பார்க்கும். கண்டிப்பாக அதனை உருவாக்குவோம். எனக்கு உருவாக்கித்தான் பழக்கம். இந்த டிக்டாக் தளத்தின் ஊடாக ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பி வேட்பாளரை தெரிவு செய்து ஏறிய வேட்பாளர்களை டிக்டாக் தளத்தினுடைய சாதனையை நிலைநாட்டியது வன்னியமேந்தன். இது போதும் எங்களுக்கு. இனி அடுத்த கட்ட இலக்கு 2 கட்டம் 3 என்று நாங்கள் நகர்ந்து கொண்டிருப்போம். பொறுத்திருந்து வாருங்கள். நான் மீளவும் சொல்கிறேன், கருத்தால் மோதுங்கள். என்னை போல நான் பாடலாசிரியராக இருக்கிறேன், ஒரு கவிஞனாக இருக்கிறேன், ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறேன், ஒரு பேச்சாளராக இருக்கிறேன், ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறேன். உங்களிடம் அது இருக்கிறதா? யாராவது டிக்டாக் தளம் நடத்துகிற யாரிடமாவது இத்தனை பாங்கு உங்களிடம் இருக்கிறதா? நான் சவாலுக்கு இருக்கிறதா? உங்களால் ஒரு பாட்டு எழுத முடியுமா? ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறீர்களா? உங்களால் கவிதை எழுத முடியுமா? என்னை போன்ற பரப்புரை உங்களால் செய்ய முடியுமா? இதுதான் கேள்வி. ஆக முடிந்தால் செய்து பாருங்கள். நீங்கள் நான் திருடனாக இருந்தால் தயவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள். அதை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். மக்கள் மனங்கள் ஒரு நாள் மாறும். மாறுகின்ற பொழுது கோழைகள் யார், கோமாளிகள் யார், நல்லவன் யார், கெட்டவன் யார் என்பதை காலம் கணிக்கும். வரலாறு பிழையாகாது. வன்னியமேந்தன் கணிப்பது என்றுமே பிழையாகாது. அது சரியாகத்தான் இருக்கும் 90%. ஆகவே இணைந்திருங்கள். வன்னியமேந்தன் டிக்டாக் தளம் வன்னி ஃபாரெக்ஸ் தமிழ் என்ற டிக்டாக் தளம், எமது வன்னியமேந்தன் யூடியூப் எதிரி நியூஸ் யூடியூப், எதிரி யூடியூப் தமிழிஸ் என்கின்ற யூடியூப் பக்கம். அதை விட 7 யூடியூப் இருக்கிறது, கீழே பாருங்கள். இந்த வன்னியமேந்தன் டிக்டாக்ல கீழே எடுத்துருவாங்க, அதில் இருக்கிறது, அதில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். அதை விட எதிரி.com, வன்னியமேந்தன்.com, கலகன்.com இருக்கிறது. வாழ்வுகளை சந்திப்போம். திருவிழா இனித்தான் கொடி கட்ட போகிறது. நன்றி, வணக்கம். முன்பு சந்திப்போம்.